உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். அனைத்து சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சன் தொலைக்காட்சியோடு சேர்ந்து பெருமை மிகு பெண்கள் என்ற மகளிர் தினத்தின் வாழ்த்துக்களை முதலில் சொல்கிறோம். இந்த வாரம் முழுக்க பெருமை மிகு பெண்களாக வரலாற்றிலிருந்து நாம் பார்க்கின்ற, வரலாற்றிலிருந்து நாம் படிக்கின்ற, வரலாற்றிலிருந்து நாம் வியக்கின்ற பெண்களை, அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய சாதனைகளை, அவர்களுடைய சரித்திரத்தை, அவர்களுடைய வார்த்தைகளை பார்த்து உணர்ந்து அதன் மூலமாக நமக்குள் உத்வேகத்தை ஏற்றிக்கொள்வதுதான் இந்த மகளிர் தின கொண்டாட்டத்தின் நோக்கமாக சன் தொலைக்காட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டின் மகளிர் தின மோட்டோ என்ன என்றால் கிவ் டு கெயின், கொடுங்கள் அதன் மூலமாக ஆதாயம் பெறுங்கள் அப்படிங்கிறதா மகளிர் தினத்தோட மோட்டோ. கொடுத்தால் எப்படி ஆதாயம் பெற முடியும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு குழந்தைகிட்ட 5 சாக்லேட் இருக்குது, பக்கத்தில் உள்ள குழந்தைக்கு ஒன்று கொடுன்னா அந்த குழந்தை நினைக்கும் எனக்கு ஒன்று குறைஞ்சி போயிடுது அப்படின்னு. இல்லை, கொடுப்பது என்பது கிவிங் இஸ் நாட் சப்ட்ராக்ஷன், இட்ஸ் இன்டென்ஷனல் மல்டிப்ளிகேஷன் என்றும் ஐநா சபை சொல்கிறது. நீங்கள் கொடுப்பதன் மூலமாக, பெண்களை உயர்த்துவதன் மூலமாக இந்த பூமி இன்னமும் அகலமாகிறது, இந்த பூமி இன்னமும் உயரமாகிறது, இந்த பூமி இன்னமும் அதிகமாக புன்னகைக்கிறது. எனவே கிவ் டு கெயின் என்று ஐநா சபை இந்த ஆண்டுக்கான முழக்கமாக கொடுத்திருக்கிறது. என்றால் எப்படிப்பட்ட ஒரு புனிதமான நோக்கத்தை நோக்கி பெண்கள் தினத்தை வழிநடத்த இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த உணர்வுகளை நமக்குள் விதைத்துக் கொள்வதன் மூலமாக, இந்த பெண்களை கொண்டாடுவதன் மூலமாக நாமும் அப்படியான வல்லமை மிக்க பெண்களாக, பெருமை மிக்க பெண்களாக உருவாவதுதான் சன் தொலைக்காட்சி மகளிர் தின கொண்டாட்டத்தின் நோக்கம். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு எல்லாம் பழங்காலம். உச்சம், ஞானம், திடம், உயிர்ப்பு, பெண்ணின் புதுக்கோலம் என்பதாக இந்த மகளிர் தினத்தை நாம் வழிநடத்த இருக்கின்றோம். நிச்சயமாக பெண்கள் என்பவர்கள் உள்ளங்கையில் இருக்கின்ற ஒரு சொட்டு நீர் அல்ல, இந்த உலகத்தையே சுற்றி படர்ந்திருக்கின்ற சமுத்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்கள் என்பவர்கள் கட்டுச்செடி அல்ல, காட்டுச்செடி அல்ல, விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்ற மிக உயர்ந்த வரலாற்றை படைக்கின்ற மரம், ஆலமரம், அரச மரம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெண்களைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். வரலாறு, சரித்திரம், அறிவியல், கல்வி, சமூக சேவை, அதை போன்று அரசியல், சமூக மாற்றங்கள், புரட்சிகள், கலை, இலக்கியம் என்பதாக நம்முடைய பயணம் தொடர இருக்கிறது இந்த வாரம் முழுக்க. முதலில் வரலாற்று பெட்டகத்தை திறந்து பார்க்கிறோம். அதிலிருந்து 2 பெண்கள், பெருமை மிகு பெண்கள் என்கின்ற அந்த தொடரில் சன் தொலைக்காட்சியில் இன்றைக்கு முதலில் நாம் பார்க்க இருக்கின்ற அந்த பெண்மணி ஒரு மகாராணி. ஆமாம், இவ பெரிய ராணி மங்கம்மா அப்படின்னு நம்ம சொலவடையாக சொல்லுகின்ற அந்த ராணி மங்கம்மாவைத்தான் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க இருக்கிறோம். அவர்களுடைய பரம்பரை, மதுரையை ஆண்ட மாமன்னர்கள் பரம்பரையில் பெண்கள் அரசாட்சி செய்வது என்பது வழக்கம் இல்லை. அப்படிப்பட்ட வழக்கம் இல்லாத, வழக்கமுடைய நாயக்கர் மரபில் வந்த முதல் பெண், முதல் அரசி, முதல் பெண் அரசி யார் என்றால், முதல் மாதரசி யார் என்றால் ராணி மங்கம்மா தான். அவளுடைய வாழ்க்கையை நாம் தேதியின்படி படித்து பார்ப்பது அல்லது தேதியின்படி உணர்ந்து கொள்வது என்பதை தாண்டி எந்த நோக்கத்துக்காக அவள் வாழ்ந்தாள், எந்த நோக்கத்துக்காக அவள் ஆட்சி செய்தாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முத்துவடுக நாயக்கர் என்கின்ற மன்னரின் தளபதியின் மகள் மங்கம்மா. அந்த சொக்கநாத நாயக்கர் என்கின்ற அந்த மன்னரின் தளபதியின் மகளாக இருந்த நம்முடைய மங்கம்மா அரசியாகிறாள். 2 முறை அவள் காப்பாட்சியாக, காப்பாளராக ஆட்சி செய்கிறாள். காப்பாட்சியாளர் என்றால் என்ன என்றால், தன்னுடைய கணவனாக இருந்த சொக்கநாத நாயக்கர் இறந்து போகின்ற போது நம்முடைய ராணி மங்கம்மாவின் கையில் 3 வயது குழந்தை இருக்கிறது. அந்த கால வழக்கப்படி பெண்கள் உடனடியாக உடன்கட்டை ஏற வேண்டும். கணவன் இறந்து விட்டால் உடனடியாக உடன்கட்டை ஏற வேண்டும். ஆனால் மங்கம்மா அதை செய்யவில்லை. உடன்கட்டை ஏறவில்லை, அரியணை ஏறுகிறாள். சதி நெருப்பில் விழவில்லை, சமூக சேவையில் ஈடுபடுகிறாள். மதுரையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருக்கிறது. 3 வயது குழந்தையை அடையாளமாக இளவரசனாக்கி, அடையாளமாக மன்னராக பட்டம் சூட்ட வைத்து, அதற்கு பின்பு மங்கம்மாவே மதுரையின் காப்பாட்சியாளராக ஆட்சி செய்கிறாள் என்பதுதான் வரலாறு.
மீண்டும் ஒரு முறை அவள் காப்பாட்சியாளராகிறார். அது எப்போது என்றால் 3 வயது மகன் வளர்ந்து ஆளாகி அவருக்கு திருமணம் செய்து கொடுத்து, அந்த திருமணத்திற்கு பின்பு அந்த மகன் இறக்கின்ற போது, அந்த மருமகளும் இறக்கின்ற போது, அவர்களுடைய குழந்தை மங்கம்மாவின் பேரன் 3 மாத குழந்தை. அந்த இக்கட்டான சூழலிலும் மங்கம்மா காப்பாட்சியாளராக மதுரையை ஆட்சி செய்கிறாள் என்றால், எந்த இடத்திலும் மரணங்களால் நொறுங்கி போகாத ஒரு மாதரசியாக மங்கம்மா இருந்திருக்கிறாள் என்பதை அவளுடைய வரலாறு நமக்கு காட்டுகிறது. அதே போன்று மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்திலும் சொக்கநாதர் திருக்கல்யாணத்திலும் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகின்ற வைபவத்திலும் நம்முடைய ராணி மங்கம்மா பங்கேற்று தன்னுடைய செங்கோலை மதுரை மீனாட்சியின் பாதத்தில் வைத்து வழிபட்ட அந்த வரலாறெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், அவள் சொன்ன ஒரு வார்த்தை மிக முக்கியம். அவரவர் மனசுக்கு ஒத்து வருகின்ற சமயத்தை ஏற்று வழிபாடு செய்கின்ற உரிமையை ஒவ்வொரு மக்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ராணி மங்கம்மாவின் வாழ்வியல் நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் அத்தனை சமய தலைவர்களையும் அன்போடு வரவேற்று அவர்களோடு நல்லிணக்கத்தோடு இருந்த பெருமை நம்முடைய ராணி மங்கம்மாவுக்கு இருக்கிறது. எனவே ராணியாக இருந்து எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தாள் என்பதை தாண்டி மக்களுக்காக அவள் என்ன போதனை செய்தாள் என்பதைத்தான் ராணி மங்கம்மாவின் மத நல்லிணக்கம் நமக்கு காட்டுகிறது. என்றால் பிற சமயத்தவர்கள் எல்லோருக்கும் நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய விதையை ஊன்றியவர் ராணி மங்கம்மா என்பதுதான் ராணி மங்கம்மாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அடுத்து நாம் பார்ப்பது குந்தவை நாச்சியார். நாச்சியார் என்றாலே தலைவி, அரசி என்று பெயர் என்று அர்த்தம். ஆனால் குந்தவை நாச்சியார் எந்த அரசாங்கத்தையும் நடத்தவில்லை, எந்த ராஜ்யத்துக்கும் அரசியாக இருக்கவில்லை. நாம் வியந்து பார்க்கின்ற ராஜராஜ சோழன் அந்த மாமன்னனின் தமக்கை நம்முடைய குந்தவை நாச்சியார். வந்தியத்தேவன் அவருடைய மனைவி நம்முடைய குந்தவை நாச்சியார். இப்படி ராஜ பரம்பரையில் இருந்தாலும் எந்த விதத்திலும் தன்னை ஒரு அலங்கார பதுமையாக குந்தவை நாச்சியார் நினைத்து கொள்ளவே இல்லை. அதற்கு பதிலாக சமூகத்தோடு ஒட்டி இருந்தார். கூண்டு கிளியாக அவர் இருந்ததே இல்லை. சமூகத்தோடு ஒட்டி இருந்தார். கல்வி கற்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அத்தனை மக்களுக்கும் நன்மை செய்கின்ற பல சமூக நல திட்டங்களை அந்த காலத்திலேயே குந்தவை நாச்சியார் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சிறப்பு என்ன என்றால், ஸ்ரீரங்கம் கோயில், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் ஒரு ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய அந்த துலுக்க நாச்சியார் சன்னதியை உருவாக்கியவர் நம்முடைய குந்தவை நாச்சியார். அதை தவிர ராஜராஜ சோழன் கட்டிய அந்த பெருங்கோயில் இருக்கிறதல்லவா, தஞ்சை பெருங்கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில், அதற்கு ஆயிரக்கணக்கான கழஞ்சு பொன்கள், முத்துகள், நவரத்தினங்கள், பட்டாடைகள், வஸ்திரங்கள், நிலங்கள் என்று தானமாக அள்ளி கொடுத்த பெருமை நம்முடைய குந்தவை நாச்சியாருக்கு இருக்கிறது. அதை தவிர அந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலில் ஆதூர சாலைகள் என்ற அமைப்பை உருவாக்குகிறார். அது என்னது ஆதூர சாலைகள் அப்படின்னா, அந்த காலத்தில் கோயில்களுக்குள்ளே நடத்தப்பட்ட மருத்துவமனைகள் தான் ஆதூர சாலைகள். எளிய மக்கள், தங்களுடைய குடிமக்கள், அவர்களுடைய நோய் தீர்க்கக்கூடிய மருத்துவமனைகளை கோயிலுக்குள் நிர்மாணித்த பெருமையும் நம்முடைய குந்தவை நாச்சியாருக்கு இருக்கிறது. அப்படின்னா கோயில்கள் மூலமாக திருப்பணிகள் என்னும் போது இந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான மருத்துவ வசதிகள், சமூகத்துக்கு தேவையான கல்வி வசதிகள், எளிய மக்களுக்கு தேவையான பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதுதான் கோயில்களின் முக்கிய கருதுகோள் என்பதை இன்றளவும் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். என்றால் அதற்கான ஆதாரமாக, அதற்கான துவக்கமாக இருந்தது நம்முடைய குந்தவை நாச்சியார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டின் அடையாளம், இதுதான் சாதனை பெண்களின் அடையாளம். சமூகத்தின் அழுத்தத்துக்கு ஆளாவதில்லை, தங்களுடைய மனசுக்கு சரியென்று பட்டதை, தங்களுடைய சிந்தனைக்கு சரியென்று பட்டதை செய்வது, அல்லது எதேச்சாதிகாரத்துக்கு அடிபணியாமல் இருப்பது என்கின்ற அந்த நிலையைத்தான் ராணி மங்கம்மாவின் வாழ்க்கையும் நமக்கு காட்டுகிறது, குந்தவை நாச்சியாரின் வாழ்க்கையும் நமக்கு காட்டுகிறது. என்னும் போது இப்படிப்பட்ட வீர பெண்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், வாழ்க்கை நமக்கு அழுத்தங்களை கொடுக்கும், வாழ்க்கை நமக்கு சிக்கல்களை கொடுக்கும்,
வாழ்க்கை நமக்கு முட்டுச்சந்துகளை கொடுக்கும். எது எப்படி வந்தாலும் நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணீர் விடுவதற்கு பெண்களிடம் நேரம் இல்லை. கண்ணீர் விடுவதற்கு பெண்களுக்கு வாழ்க்கை இல்லை. பெண்களின் வாழ்க்கை என்பது வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கையை தவிர முடங்குவதற்கான வாழ்க்கை இல்லை என்பதை இந்த வீரப்பெண்மணிகளின் வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. இந்த வாரம் முழுக்க சன் தொலைக்காட்சியின் பெண்கள் கொண்டாட்டம், பெண்கள் வார கொண்டாட்டம், பெருமைமிகு பெண்கள் மகளிர் தின கொண்டாட்டத்தை இன்று துவங்கி இருக்கிறோம். தொடர்ந்து பெருமைமிகு பெண்கள் ஒவ்வொருவராக யோசிப்போம், நேசிப்போம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை புதியதாக செம்மைப்படுத்திக் கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க பெருமைமிகு பெண்கள், வாழ்க அவர்களுடைய புகழ், வாழ்க நம்முடைய பாதையும். நன்றி, வணக்கம்.